மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாஜக அதிமுக கூட்டணி பலமா இருக்கா இல்லையாங்கிறத பத்தி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் எப்பவுமே ஒரு அறிக்கை விட்டுட்டு இருப்பாரு. அது உண்மையிலேயே திமுகவுக்கு உண்மையிலேயே ஒரு கதி கலங்குன்னு தான் நம்ம கவனிக்கணும். டெய்லி, அதாவது இதுக்கு முன்னாடி உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு அந்த மனுக்கள் எல்லாம் வைகை நதியில வீசப்பட்ட விஷயத்தை கையில் எடுத்தாரு. அதுக்கப்புறம் நேற்று டிஜிபி பொறுப்பு பதவி அப்படின்னு சொல்லி ஒரு சீனியரிட்டி எல்லாம் இருக்கும்போது கூட நியமிச்சது தான். இதெல்லாம் டெய்லி ஒவ்வொரு விஷயத்த கையில் எடுத்து இவர் பேசிட்டு வர்றாரு. இப்போ நேற்று ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஜெர்மனி நாட்டுக்கு சுற்றுலா சென்றிருக்கும் முதலமைச்சர் திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் கொலோன் பல்கலைக்கழக தமிழ்துறை நூலகத்தை பார்வையிட்டதாக தெரிவித்துள்ளார். இந்த பல்கலைக்கழக தமிழ்துறை கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் மூடப்பட்டதாக இந்த ஆண்டு ஜனவரி மாதம் செய்திகள் வெளியாகி இருந்தன. அதுக்கு ஒரு காமெடி சொல்லியிருக்கிறாரு. சூரியன் திரைப்படத்தில் அண்ணன் திரு கவுண்டமணி அவர்கள் போன் ஒயர் பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு அப்படின்னு ஒரு நகைச்சுவை, அது மிகவும் புகழ் பெற்றது. முதலமைச்சரின் நகைச்சுவை நாடகங்கள் அதற்கு சிறிதும் குறைந்ததல்ல அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. ஆனா நமக்கு என்னன்னா, அவர் பாவம் ஏதோ ஒரு போறாரு வர்றாரு, டெய்லி இப்படி கலாய்க்கணுமான்ற மாதிரி தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். இதெல்லாம் தாண்டி நம்ம நேத்து பேசியிருந்தோம். இவ்வளவு விஷயம் நடக்கும்போது ஏதாவது இதை திசை மாத்துறதுக்காக ஏதாவது ஒரு விஷயத்த கையில எடுப்பாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம். அதுக்கு சசிகாந்த் செந்தில் அவர்கள் எம்பி திருவள்ளுவர் அங்க அவர் உண்ணாவிரதம், அதாவது நிதி உதவி தரல அப்படின்னு சொல்லி அது பெருசா பேசப்படலை. ஏன் அந்த காங்கிரஸ் மாநில தலைவரே பெருசா பேசப்படலை, மதிக்கப்படலைன்ற மாதிரி. அப்ப இதை தாண்டி ஏதாவது இங்க பேசப்பட்டாகணுமே அப்படின்றதுக்காக இன்னைக்கு அதாவது செங்கோட்டையன் அதிருப்தியில் இருக்கிறாரு. அதாவது அதிமுகவிலிருந்து வெளியேறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. அதனாலதான் 5ஆம் தேதி நான் மனம் திறந்து பேசுறேன் அப்படின்னு சொல்றதா இன்னைக்கு செய்தி வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா, இன்னொரு விஷயமும் இப்போ வந்துட்டு இருக்கு. டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ் இவங்களை எல்லாத்த ஒருங்கிணைப்புக்கு முயற்சி செய்கிறாரா அப்படின்னு ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் பத்தி செங்கோட்டையன் முன்னாள் அமைச்சர் இந்த செங்கோட்டையன் பத்தி தங்கமணி கிட்ட கேட்கும்போது கூட அதை கடந்து போயிடுறாரு. இதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, தெரியலையே, உங்களுக்கு எப்படி தெரியுன்ற மாதிரி அவர் பேசிட்டு போயிடுறாரு. ஆனா இங்க பாஜகவும் அதிமுக கூட்டணி பலமா தான் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு எல்லாமே மத்தியில இருக்கு. ஏன்னா முன்னாள் தலைவர் அண்ணாமலை இருக்கும்போது ஓபிஎஸ் ஆனாலும் சரி, டிடிவி தினகர் ஆனாலும் சரி, 2024 அந்த தேர்தலுக்கு பக்கபலமா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒருங்கிணைப்பு இருந்ததா நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆனா இப்ப நயினார் நாகேந்திரன் பதவி வந்ததுக்கு அப்புறம், மாநில தலைவரா வந்ததுக்கு அப்புறம் இப்போ ஓபிஎஸ் இருக்காரா இல்லையா? இல்ல, வெளியேறிட்டாரு. ஏன் சப்போஸ் வெளியேறினதுக்கு அப்புறம், அதாவது ஒரு சின்ன பிரச்சனை, பாரத பிரதமரை நான் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் யாரும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலன்ற மாதிரி. ஆனா அவர் வெளியேறினதுக்கு அப்புறம் நீங்க முன்னாடியே கேட்டிருந்தா நான் ரெடி பண்ணி தந்துடுறதுன்னு அப்படின்னு சொல்றதும். இதே டிடிவி தினகரன் பாஜக கூட்டணியில இல்ல இந்திய கூட்டணியில தான் நான் இருக்கா இல்லையாங்கிறத நயினார் நாகேந்திரன் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நயினார் நாகேந்திரன் கிட்ட சொல்லும்போது ஆமா அவர் இங்கதான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. திடீர்னு பார்த்தோம்னா டிடிவி தினகரன் நான் டிசம்பர்ல சொல்ல போறேன் அப்படின்ற ஒரு கருத்தை அவர் சொல்றாரு. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இப்ப ஒருங்கிணைப்பு, அதாவது மாநில தலைவரா அவர் ஏன் யாரையும் ஒருங்கிணைக்கலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க வருது. ஆனா இதெல்லாம் தாண்டி அதிமுக பாஜக கூட்டணி வலுவாதான் இருக்குன்னு எப்படி நம்ம சொல்லலாம்னு. இப்போ அதிமுக கூட்டணியில் ஜான் பாண்டியன் இருந்தாரு, எல்லாமே இருந்திருந்தாங்க. ஆனா இன்னைக்கு யாருமே இல்லை. ஒருவேளை இப்போ எல்லாம் திசை திருப்புறதுக்காக தான் இவங்க சொல்றாங்கிறது நம்ம பேசப்பட்டு இருக்கோம். ஒருவேளை சப்போஸ் பிரியிற மாதிரி இருந்தான்னா எப்படி அந்த விஷயம் கொண்டு போகும்னு தான் நம்ம கவனிக்கணும். இப்போ அதிமுக எடப்பாடி மட்டும் இருந்தா போதுமா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் பாஜக கூட்டணியில இருந்தா போதுமா, வெற்றிக்கு அது வழிவகுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுன்னு. யதார்த்தமான கேள்வி தானே இது. இப்போ பாஜக இப்ப யாரு கூட்டணியை யார் ஆதரிக்கணும் அப்படிங்கிறது இந்த கேள்வி. இப்போ எல்லாரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களே கூட்டணியை ஒதுக்குறாருன்னு வைங்களேன். இப்போ பாஜக அதுக்கு ஆதரவு கொடுத்து அதிமுகவுக்கு அது வலு சேர்த்திருமா அப்படின்னு நம்ம கேள்வி. இப்ப யாருமே வேணாம் கூட்டணி, பாஜகவும் அதிமுகவும் வெற்றி வாய்ப்பு கிட்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இங்க வருது.
ஆனா இங்க வந்து நிறைய கேள்விகள் இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில பேசப்படுறாங்க. ஏன்னா அது இல்லாம ஊடகம் சொல்ற விஷயத்தெல்லாம் பார்த்தோன்னா மக்கள் மத்தியில ஒரு பேச்சு அடிப்படுதுண்ணே. இப்ப வந்து பாஜக அதிமுக கூட்டணி வலுவா இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் தேமுதிகவுல வந்து ஒரு கருத்து சொல்லிட்டு போறாங்க. ஏடிஎம்கே வந்து எங்களுக்கு முதுகுல குத்திட்டாங்க அப்படின்னு. இதெல்லாம் பார்க்கும்போது அதிமுக மேல ஏதாவது ஒரு அதிருப்தி வரும் தானே கண்டிப்பா. அப்போ இதெல்லாம் வந்து போக்குறது யாரு? இதெல்லாம் அந்த மாதிரி பேச்சுக்கள் எல்லாம் இல்லாம ஒரு மக்கள் மத்தியில நிக்கிற மாதிரி யார் எடுத்துட்டு போகணுங்கிறது தான் இன்னைக்கு கேள்வி. இப்ப அதிமுக எல்லா இடத்துல வலுவான ஒரு எங்க போனாலும் தேர்தல் பிரச்சாரத்துல வந்து அந்த அளவுக்கு மக்கள் கூடுறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு வெற்றி வாய்ப்புக்கு வழிவகுக்குமா அப்படிங்கிற கேள்விதான். ஏன்னா பிரேமலதா தேமுதிக அவங்க சொன்ன மாதிரி காசு கொடுத்துதான் எல்லா ஆட்களை கூட்டிட்டு வர்றாங்கன்னு அவங்க ஒரு பக்கமா சொல்லிட்டு போறாங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து தி திமுக வந்து வலுவான கூட்டணி தான் அப்படின்னு சொல்லி அவங்க எந்த ஒரு பதட்டமும் இல்லாம அவங்க கூட்டணியை ஆல்ரெடி பலப்படுத்திட்டாங்க. அவங்க ஒரு பக்கமா நின்றுட்டு இருக்காங்க. ஆனா இங்கெல்லாம் எல்லாருமே ஏதோ ஒரு ஈகோவோ ஏதோ ஒரு விஷயத்த வச்சுட்டு தனித்து எல்லா கட்சி ஒரு பக்கம் டிடிவி, ஒரு பக்கம் ஓபிஎஸ், ஒரு பக்கம் சசிகலா, செங்கோட்டையன் தனியா போறதா செய்திகள், இதெல்லாம் ஒரு வதந்தி தான் நம்ம எடுத்துக்கலாம். ஏதா ஏடிஎம் சரி பாஜக அதிமுக கூட்டணி பலமா இருக்கிறதுனால இவங்க செய்யற பித்தலாட்டான்னு தான் நம்ம கவனிக்கணும். ஆனா இதெல்லாம் ஒரு வேளை உண்மை ஆயிட்டேன்னா என்ன பண்றதுங்கிறது தான் இப்போ. இப்போ அதிமுக பாஜக 2 பேரு இருந்து இங்க தேர்தல் கிட்டுமா அப்படின்னு தான். அப்போ இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஏதோ ஒரு அதிருப்தியில இருக்காங்க மக்கள் வந்து திமுக ஆட்சி வந்து எப்படியாவது அகற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது இங்க இவங்களுக்கு கை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இது வந்து சாத்தியமாங்கிறது கூட கேள்விக்குறிதான். ஆனா இங்க வந்து யதார்த்தமான களத்தை நம்ம பார்க்கணும். இன்னைக்கு வந்து ஒரு பக்கம் வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் கூட்டணியை ஒருங்கிணைக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இங்க. அதிமுக எடப்பாடி பழனிசாமி இருந்தா மட்டும் போதுமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இங்க வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து நிறைய இன்னைக்கு திசை திருப்புறதுக்காக திமுக ஏதோ ஒரு விஷயத்த கையில எடுப்பாங்க. ஆனா இதெல்லாம் இந்த விஷயத்த மாத்தி அப்படியெல்லாம் இல்லை, நாங்க ஒட்டுக்காதான் இருக்கோம், நாங்க பலமா தான் இருக்கோங்கிற விஷயத்த அதிமுக பாஜக கூட்டணி எப்படி அதை முன்னெடுப்பாங்கன்னு போக போக தான் பார்க்கணும். இதெல்லாம் தாண்டி நிறைய இன்னைக்கு விஷயம் இன்னைக்கு வந்து உலகத்துல அதாவது உலக விஸ்வ குரு அப்படின்னு சொல்லலாம் நம்ம நரேந்திர மோடி அவர்கள் ஜப்பான் நாட்டுக்கு போயிருக்கிறாரு. 6 லட்சம் கோடி முதலீடு இங்க எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. நிறைய விஷயம் இன்னைக்கு வந்து ஷாங்காய் மாநாடு உச்சி மாநாட்டுல வந்து புட்டின் இருக்கிறதுக்கும் ஜின்பிங் இருக்கிறதுக்கும் இவங்க எல்லாம் அதாவது பாரத பிரதமர் மோடி 3 அந்த பேர்பட்ட ஒரு தலைவர்கள் பார்த்து இன்னைக்கு ஐரோப்பியா அமெரிக்கா நாடெல்லாம் இன்னைக்கு நடுங்கிட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம கவனிக்கணும். ஏன்னா ட்ரம்ப் எல்லாத்துக்கு தூக்கமே வராதுன்னு தான் நம்ம இன்னைக்கு கவனிக்கணும். என்னதான் வரி விகிச்சாலும் 50% வரி விகிச்சாலும் அதை வச்சு இங்க ஒரு அரசியல் வச்சு ஏதோ மற்ற நாடுகள் இப்போ வெஸ்ட் பெங்கால், பாகிஸ்தான் இந்த மாதிரி அங்க ஒரு கலவரத்தை ஏற்படுத்துற மாதிரி இங்க உள்நாட்டுல ஏதாவது ஒரு ஓட்டு திரட்டு இல்லைன்னா தேர்தல் மேலாண்மை மேல ஒரு குற்றச்சாட்டு ஏதாவது ஒரு வச்சு இங்க குழப்பத்தை ஏற்படுத்ததான் நினைக்கிறாங்களே ஒழிய இதெல்லாம் வந்து மோடி கவர்மெண்ட் விடாதுன்னு தான் பார்க்கணும். இதெல்லாம் எப்படி கையாளணும் எப்படிங்கிறதெல்லாம் மோடிக்கெல்லாம் சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இனி அப்படி அந்த அளவுக்கு ஒரு எதிர்த்து ஏதாவது மோடிக்கு பாடம் எடுக்கிற அளவுக்கு இருந்திருந்தான்னா இன்னைக்கு காங்கிரஸ் எல்லாம் ஆட்சிக்கு வந்திருப்பாங்களே. இன்னைக்கு மோடி எதிர்ப்புங்கிறத ஒரே ஒரு விஷயத்த வச்சுட்டு இன்னைக்கு ஆட்சியில் நாங்க வந்துருவோம்னு சொன்னா எப்படி முடியும்? மக்களுக்கான ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் எடுத்துட்டு வந்தா ஏதோ அரசியலுக்கு வரலாம். அப்படி இல்லாம சும்மா எதிர்ப்பு காட்டிட்டு ஓட்டு திருட்டு நிதி ஒதுக்கல இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தோம்னா பழைய புராணம் ஏதாவது டிஎம்கேல சொல்லுவாங்க பாருங்க, அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டா இந்தி எதிர்ப்பு டீலிமிட்டேஷனு இந்த மாதிரி தான். இதெல்லாம் கை கொடுக்குமான்னு தான் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் ஒரு ஏமாற்று வேலைன்னு இன்னைக்கு மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால நல்ல ஒரு ஆட்சி இங்க வந்து தமிழக பாஜக அதிமுக கூட்டணி வரணுங்கிறது தான் எல்லாரோட நிலைப்பாடை ஒழிய. ஆனா இதெல்லாம் வந்து உடைக்கிறதுக்கு திமுக அந்த அளவுக்கு முயற்சி எடுக்கும்போது அதை உடைக்கிறதுக்கு பாஜகவும் அதிமுகவும் என்ன செய்யறாங்கிறது தான் இன்னைக்கு. மனிதானி மகத்தானவன் மனிதா